இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். இன்று ஏறக்குறைய மாலை முதல் இரவு வரை பிரச்சாரத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முடிவெடுத்து முழுமையான 100% வெற்றி வாய்ப்பை அளித்தார்களோ, வெற்றி பெற வைத்தார்களோ, இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 75,000 வாக்குகளுக்கு மேல் குறைந்தபட்சம் அவர் அந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெறவிருக்கிறார். எதிரே இருக்கின்ற வேட்பாளர் எதை வைத்து வாக்கு கேட்கப் போகிறார் என்பதைத்தான் இப்பொழுது கேள்வி. இடஒதுக்கீடு, சமூக நீதி, இடஒதுக்கீடுக்கும் ஒத்துவராத பாஜக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தழுவோம் என்று இன்னொரு கட்சி தேர்தல் களத்தில் இருந்து விலகி இருக்கிறது. ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அவர்களை ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். என்ன காரணம் என்றால் 3 ஆண்டுகள் ஒரு வெற்றிகரமாக நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சொன்ன திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள், வாக்குறுதிகளை. சொல்லாத திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அந்த அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களும் எந்த சாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களுடைய வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். சாலையில கூட்டம் கூட்டமாக வரவேற்கிறார்கள். அதிலிருந்து இது வித்தியாசமான இடைத்தேர்தலாக, இதுவரை கண்டிராத இடைத்தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. நீட் விலக்கிற்கு விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீட்டு பிரச்சனையை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும், நீட்டு தேவையில்லை, 7 ஆண்டுகளாக 70 முறை வினாத்தாள்கள் வெளியே கசிந்திருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கிறது. ஆகவே இது தேவையில்லை. கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இது நேர் விரோதமானது. பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நீட் என்பது ஆதரவாக இருக்கிறது. இது வேண்டாம் என்று எங்கள் தலைவர் போராடி இருக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். இன்று ஏறக்குறைய மாலை முதல் இரவு வரை பிரச்சாரத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முடிவெடுத்து முழுமையான 100% வெற்றி வாய்ப்பை அளித்தார்களோ, வெற்றி பெற வைத்தார்களோ, இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 75,000 வாக்குகளுக்கு மேல் குறைந்தபட்சம் அவர் அந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெறவிருக்கிறார். எதிரே இருக்கின்ற வேட்பாளர் எதை வைத்து வாக்கு கேட்கப் போகிறார் என்பதைத்தான் இப்பொழுது கேள்வி. இடஒதுக்கீடு, சமூக நீதி, இடஒதுக்கீடுக்கும் ஒத்துவராத பாஜக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தழுவோம் என்று இன்னொரு கட்சி தேர்தல் களத்தில் இருந்து விலகி இருக்கிறது. ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அவர்களை ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். என்ன காரணம் என்றால் 3 ஆண்டுகள் ஒரு வெற்றிகரமாக நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சொன்ன திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள், வாக்குறுதிகளை. சொல்லாத திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அந்த அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களும் எந்த சாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களுடைய வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். சாலையில கூட்டம் கூட்டமாக வரவேற்கிறார்கள். அதிலிருந்து இது வித்தியாசமான இடைத்தேர்தலாக, இதுவரை கண்டிராத இடைத்தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. நீட் விலக்கிற்கு விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீட்டு பிரச்சனையை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும், நீட்டு தேவையில்லை, 7 ஆண்டுகளாக 70 முறை வினாத்தாள்கள் வெளியே கசிந்திருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கிறது. ஆகவே இது தேவையில்லை. கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இது நேர் விரோதமானது. பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நீட் என்பது ஆதரவாக இருக்கிறது. இது வேண்டாம் என்று எங்கள் தலைவர் போராடி இருக்கிறார் ராகுல் காந்தி.